ஓம் நம சிவாயம். குரு வாழ்க, குருவே துணை. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் ஆமி என்ற நம்முடைய திருமூலர் ஐயாவுடைய வாக்கிற்கிணங்க அடியேன் பெற்ற பேரின்பத்தை இன்று இந்த மலேசிய வாழ் சமுதாய மக்களுக்கு, முக்கியமாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இன்றைக்கி ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த தகவலை தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ஃபோனில் எப்போதுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இது உங்களுடைய உடலுக்கும் மனதுக்குமான தகவல் கிடையாது, உங்களுடைய ஆத்மாக்கா உங்களுக்கு அருள் செல்வம் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமான தகவல் இது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளு. வருகின்ற February 15, 16, 20, 26, அதாவது அடுத்த வருடம் முக்கியமான ஒரு நாள். இந்த ஆன்மாக்குன்னு ஒரு நாள். ஒவ்வொரு மனிதனும் பேரின்பத்தை தன்னுடைய இமையுள்ளே, தன்னுடைய இமை நடுவிலே தனக்குள்ளே உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அதுதான் நம்மளுடைய சான்றோர்கள் வகுத்து கொடுத்த மகா சிவராத்திரி. அதாவது கோயில்களில் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் விடிவிடிய கண் விழித்து பாராயணம் பண்ணுறது, இறைவனை வாழ்த்தி பாடுறது, தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது யோகிகளுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நாள். யோகிகளுக்கு மட்டுமல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும், உடல்ல ஆன்மா, அதாவது ஜீவன் ஆத்மா இருக்கின்ற எல்லா உயிர்களுமே அவங்க அந்த ஜீவனை உணரக்கூடிய ஒரு அற்புதமான மகத்தான ஒரு நாள். இந்த நாளை எல்லா மனிதர்களுமே விழித்திருந்து தன்னுடைய உயிர் நிலையில தான் யாரென்ற அந்த உண்மை ரகசியத்தை அந்த இரவு அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நம்மளுடைய யோகாசன தபோவனத்துல மனிதநேய ஒரு அமைப்பு இது. இந்த யோகாசன தபோவனத்துல நம்ம வருடம் சிறப்பாக மகா சிவராத்திரி அன்று ஒரு அற்புதமான ஒரு சற்சங்க இரவு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இது மலேசியா வாழ் தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் தழைத்து அவங்க ஒரு பேரின்ப நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இரவுக்கு நம்ம உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளுடைய குருநாதர் எப்போதுமே சொல்கிற ஒரு வாக்கு ரொம்பவும் அற்புதமானது. பேரின்பம் பொங்கி ததும்பி ஏக உருவாய் கிடக்குதையோ, இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் வெளுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே என்று இந்த மகா சிவராத்திரிக்கு உங்கள் எல்லாத்தையும் மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் அடியேன் வரவேற்கிறேன். இந்த இரவில் ஒரு நாள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அறிவுபூர்வமான மெய் உணர்வில் உங்களுடைய உயிருக்கு சம்பந்தமான அந்த அருள் செல்வ அனுபவங்களை உங்களுக்கு காலம் பூரா துணை நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊந்துதல், ஒரு மோட்டிவேஷன் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு சராசரி எல்லாருமே நம்ம பொருள் மயக்கத்திலையும் ஆசை, பாசம், காமம் இது மூன்றுக்கும் அடிமையாகி மனித வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல் ஆஃப் மிசரி, ஃபுல் ஆஃப் சஃபரிங். எல்லாருமே பொருள் மயக்கத்தில் இருக்கிறதுனால உண்மையான இந்த நித்திய பொருள் எது? நம்மளுடைய ஆன்மா. இதுதான் சிவம். இந்த சிவம் போயிருச்சுன்னா மனிதனுக்கு பேர் என்னது? சவம். நீங்க எல்லாரும், நம்ம எல்லாருமே இந்த ஜீவன், இந்த உயிர் உடம்புல இருந்து போறது மண்ணுக்கு ஒரு தடவையாவது இந்த ஆன்மாவை உணர்ந்தரணும். அதுதான் பிறவினும். உண்மையான சிவநிலையை ஒவ்வொரு மனிதனும் உணரணும். தன்னுடைய இமையுள்ளே, தன்னுடைய இந்த ஊன் உள்ளே. அதுதான் நம்மளுடைய சான்றோர்கள் நம்ம கொடுத்த ஒரு அற்புதமான பாதை. அதுதான் நம்ம யோகம்னு சொல்றோம், ஞானம்னு சொல்றோம். பக்தி செய்யறவங்க, சரியை செய்யறவங்க, கிரியை செல்றவங்க, அவங்க எல்லாருமே அவங்களுடைய பயணம் எல்லாம் முடிவடைகின்ற இடம் மெய் உணர்வுல இந்த ஆன்மாவை அவங்க உணரணும். நீங்க எந்த பாதையில வேணா போங்க, அது எல்லாமே ஒரு நதிகளும் இறுதியில் கடல்ல சங்கமம் ஆவறது போல அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்கிற இந்த உயிர் நிலையில தான் அந்த நிலை கிடைக்குது. அதுதான் உண்மையான பரம்பொருளினுடைய அனுபவம் கூட. அதனால இந்த சிவராத்திரிக்கு எல்லாரும் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கணும்னு மிகவும் அன்புடன் அடியேன் வரவேற்கிறேன். உங்களுக்காக நிறைய ஏற்பாடுகள் இருக்கு. கூட்டு தியானம், நம்மளுடைய குருநாதர் ரிஷி யோகி ருத்ரபிரேக்னா கபாலிகா அகோரி பாபாஜி எப்போதுமே உங்களுக்காக உலக நன்மைக்காக அவருடைய அந்த ஆனந்த அலைகளை கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவருடைய பவ சமாதி தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கும். அது மட்டுமின்றி நம்மளுடைய கலை கலாச்சாரம் நிகழ்வுகள், பரதநாட்டியம், பஜனைகள், இந்த மாதிரி அற்புதமா அந்த முழுக்க இரவு முழுக்க உங்களுக்காக நீங்க உடல் மனம் உங்களுடைய அகங்காரத்தெல்லாம் கடந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ ஜோதியை நீங்க அனுபவிக்கிறதுக்காக, உணர்றதுக்காக பல ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணுவோம். தயவு செஞ்சு அன்று ஒரு நாளாவது, வருடம் பூரா நம்ம உலகத்தை பின்னாடி ஓடுறோம், உலக மயக்கத்தில் ஓடுறோம். ஆனா அன்னைக்கு அந்த ஒரு நாளை ஒதுக்கி, அதாவது 15 இரவு 6 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் 16 காலை 7 மணி வரைக்கும் உங்களுடைய ஆன்மாக்காக நீங்க சொத்து சேர்க்கறதுக்காக தயவு செய்து நேரம் காலம் ஒதுக்கி நீங்க கலந்துக்குங்க. அப்படி இங்க வர முடியலன்னா கூட பரவாயில்ல, எங்க இருந்தாலும் அந்த இரவை நீங்க விழிப்புல அனுபவிக்கிறதுக்காக நேரத்தை செலவழிங்க. கட்டாயம் உங்க வாழ்வில் ஆனந்தமும் இன்பமும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுறேன். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே.